ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆலயம்பதியினுடைய பங்கின் பாதுகாவலர்களான புனித பேதுரு புனித பவுல் பெருவிழாவை அகமகிழ்ந்து இன்று கொண்டாடுகின்ற நம்முடைய பாசமிகு பங்கு தந்தைக்கும் இணை பணியாளருக்கும் அன்பு மக்களாகிய உங்களுக்கும் பெருவிழா நல் வாழ்த்துக்களையும் ஆசிரையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகின்றேன். இந்த இரண்டு பெரிய புனிதர்களின் பரிந்துரையால் நம் மக்கள் வாழ்வின் எல்லா நலன்களையும் பெற்று அனுபவித்து மகிழ உங்களுக்காக மன்றாடி இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் 2023ஆம் ஆண்டு மட்டுமல்ல, பல்வேறு சமயங்களிலே மேலோட்டமாக சொன்னவற்றை 2 வாரங்களுக்கு முன்பாக 2024ஆம் ஆண்டிலும் சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் சொன்னதை நான் சொன்னோம்னா நேரத்துக்கு நீங்கள் குறைந்தபட்சம் வெளியே கிடக்கிற வேப்பங்கடையாவது பிறக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி அவர் என்ன சொல்லிவிட்டார்? 8 நிமிடம்தான் மறையுரை ஆற்ற வேண்டும். எத்தனை நிமிஷம்? 8 நிமிடம். காரணத்தையும் தெளிவாக சொல்லுகிறார். 8 நிமிடத்திற்கு மேல் நீ பேசினால், நான் பேசினா அவனும் கேட்க மாட்டான். பேசினவனாகிய உனக்கும் எதுவும் புரியவில்லை என்று அர்த்தம்ங்கிறார். ஒரே போடா போட்டு முடிச்சிட்டார். எனவே நான் அந்த 8 நிமிடத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று நான் நினைத்தால், ஏற்கனவே நீங்கள் 35 நிமிடம் என்ன செய்து விட்டீர்கள்? ஆக்கிவிட்டீர்கள். ஒருவேளை அவர் வெள்ளைக்கார பாணியில் சொல்லியிருந்தாலும் 10 நிமிடம் நாம் சொல்லுவோம், சுருக்கமாக சொல்லுவோம். அதை நீங்கள் தியானிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு அருமையான தலைப்பை நமக்கு இன்று கொடுத்திருக்கிறார்கள். புனித பேதுருவும் பவுலும் திரு அவையின் தூண்கள். ஒரு கட்டடம் இருக்கிறது, பல கட்டடங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், கட்டி இருக்கிறீர்கள். தூண்கள் பொதுவாக கட்டடக்கலையிலே சமமாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும். நான் சொல்றேன் சரிதானே? ஒரு பில்லர் ஒரு சைஸ்லையும் இன்னொரு பில்லர் இன்னொரு சைஸ்லையும் பொதுவாக கட்டடக்கலையிலே என்ன செய்யாது? இருக்காது. சமமாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும். ஆனால் இந்த 2 பேருமே சமமானவர்களும் அல்ல, சீரானவர்களும் அல்ல. உங்களுக்கு நன்றாகவே தெரியும் உங்க 2 பேரை பற்றியும். ஒருத்தர் சாதாரண மீனவர், ஒருத்தர் கமாலியல்டே படித்தவர், ஒருத்தர் இஸ்ரவேல் ஜனங்களினுடைய அப்போஸ்தலர், யூத ஜனங்களின் அப்போஸ்தலர், இன்னொருத்தர் புறவினத்தாரின் அப்போஸ்தலர். ஒருவர் ஆண்டவரோடு ஊனும் உடலுமாக நடந்து சென்றவர், இன்னொருவர் ஆண்டவரை ஒரு அனுபவத்திலே கண்டுகொண்டவர். அப்படித்தானே? 2 பேருக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருந்தன. அவர்கள் சீரானவர்களும் அல்ல, சமமானவர்களும் அல்ல. ஆனால் அவர்கள் 2 பேரும் 2 விடயங்களிலே அவர்கள் சமமானவர்களாக, சீரானவர்களாக இருந்தார்கள். எனவேதான் நான் அவர்களை தூண்களாக பார்க்கிறேன். முதலாவதாக அவர்கள் 2 பேருக்குமே முதன்மையானவராக ஒருவர் இருந்தார். யாரு? அவங்க 2 பேருக்குமே முதன்மையானவராக ஒருவர் இருந்தார். யாரு? இயேசு. அதுல 2 பேரும் தெளிவா இருந்தாங்க. எல்லாரும் உம்மை மறுதலித்தாலும் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். சரி, விழுந்துட்டாரு, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சொல்ல வேண்டியது தெளிவா சொல்லிட்டார். பவுலடியார் இன்னும் அதிகமாக சொல்லுவார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இயேசுவை அறிதலாகிய ஒப்பற்ற செல்வம்
என்று குறிப்பிடுகிறார். எனவே மீது எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையிலே குப்பை என கருதுகிறார். எனவே அவங்க 2 பேரும் சீராக சமமாக இருந்தது தங்களுக்கு யார் முதன்மையானவர் என்பதிலே 2 பேரிடம் இருந்த தெளிவு. இரண்டாவதாக 2 பேருமே தங்களுடைய முன்னுரிமைகளில் தெளிவாக இருந்தார்கள். முதன்மையானவரில் தெளிவாக இருந்தார்கள், இரண்டாவது முன்னுரிமைகளில் தெளிவாக இருந்தாங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் கடந்து போகிறேன். புனித பேதுருவுக்கும் பவுலுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது உண்டு. அதிலே ஒரு முக்கியமான இடத்திலே அவங்க 2 பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு. எதுல? ஒருவர் மீட்படைய வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசம் மட்டும் காணாது, புறவினத்து சகோதரர்கள், பவுலால் கொண்டு வரப்பட்ட புறவினத்து சகோதரர்கள் விருத்த சேதனமும் செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் வாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனவே பவுலடியார் பேதுருவோடு சின்ன வாக்குவாதத்திலே அவர் ஈடுபடுகிறார். கடைசியில முடிவு ரொம்ப தெளிவாக இருக்கிறது. அதான் அவங்களுடைய முன்னுரிமை ரொம்ப தெளிவா இருந்துச்சு. என்னது? மீட்பு பெறுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசம்தான் என்னது முக்கியம், விருத்த சேதனம் அல்ல. 2 பேருமே சமமாக சீராக இருந்தது இந்த விஷயங்கள்ல தான். தங்களுக்கு முதன்மையானவர் யார், தங்களுடைய முன்னுரிமைகள் என்ன, இது 2ஐயும் அவர்கள் தெளிவாக வைத்திருந்ததால் அவர்கள் இன்றும் இந்த திரு அவையை தாங்குகிற தூண்களாக நம்மால் கருதப்படுகிறார்கள், நம்பப்படுகிறார்கள். சரி, போர். இனி வடிவேலு பாணியில நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பவில்லை. இந்த திருவிழாவானது நமது பங்கு சமூகத்தினுடைய திருவிழாவும் கூட. எனவே அந்த பங்கு சமூகம் இந்த 2 காரியங்களில் இருந்தும் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக அந்த திரு அவையினுடைய அமைப்பு முறையிலே ஒரு 4 பேரை நம்ம இதை வைத்துக் கொள்ளலாம். முதலாவதாக எங்களை போன்ற இறை பணியாளர்கள், திருப்பணியாளர்கள். ரைட்டு தானே? ரைட். இரண்டாவது மூப்பர்கள் அல்லது முன்னவர்கள் என்று சொல்லலாம், அவர்களை வைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது பங்கேற்பாளர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். நான்காவது வாடிக்கையாளர்கள், வேடிக்கையாளர்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இவ்வளவுதான் திருச்சபை. இந்த 4 பேரும் இருப்பாங்க உள்ள இந்த திருச்சபைக்குள்ள. இறைபணியாளர்கள் இருப்பாங்க, மூத்தவர்கள் முன்னவர்கள் இருப்பார்கள், மூப்பர்கள் இருப்பார்கள். அடுத்தாற்போல யார் இருப்பா? பங்கேற்பாளர்கள் இருப்பார்கள். நான்காவதாக யார் இருப்பா? வாடிக்கையாளர்கள், வேடிக்கையாளர்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார். இப்ப இவங்க 4 பேருக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, திரு அவையினுடைய தந்தையர்களும் சரி, நிறைய காரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவிலே இறைபணியாளர்களுக்கு புனிதரும் திருத்தந்தையுமான ஜான் பவுல், 2ஆம் ஜான் பவுல் அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்றார்? மற்றவங்கன்னா அல்லேலியா சொல்லிடுவாங்க, எனக்கு வரல பாருங்க. சாமியார்களின் சம்சாரித்தனமும் சம்சாரிகளின் சாமியார்த்தனமும் கண்டிக்கத்தக்கதுங்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை. உன் வேலை நீ என்ன செய்யணும்? செய்யணும். உன் வேலை நீ என்ன செய்யணும்? செய்யணும். 2ஐயும் போட்டு குழப்பக்கூடாது. திருத்தூதர் பணி 6வது அதிகாரத்தில் ஒரு பஞ்சாயத்து நடந்தது. புறவினத்து சகோதரர்கள் கிறிஸ்துவனுடைய இயக்கத்தோடு சேர ஆரம்பிக்கிறார்கள். எனவே அசனம் எல்லாம் அவர்கள் போட்டார்கள். ஆசனத்தில் புறவினத்து விதவைகளை சரியாக கவனிக்கவில்லை என்று ஒரு பஞ்சாயத்து இருக்கா? பைபிள்ல இருக்கு. 6ஆம் அதிகாரம் திருத்தூதர் பணியில. அப்ப போய் எல்லாரும் திருத்தூதர்கள்ட்ட தான் போறாங்க, அப்போஸ்தலர்கள்ட்ட தான் போறாங்க. அப்ப இதற்கு ஒரு முடிவை சொல்லப்பா. ரொம்ப தெளிவா இருந்தாங்க.
திருத்தூதர்கள் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க? அசனத்துக்கான நன்கொடையை பங்கு தந்தையிடம் கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அறிவிப்புகள் செய்யப்படுகின்றன. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமில்ல? எப்ப ஆள விடு சாமி, நாங்கள் இறைவேண்டலிலும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதிலும் நாங்க என்ன செய்வோம்? உறுதியாய் நிற்போம். நீங்க என்ன செய்யுங்க? ஒரு நல்லவன் பெரியவன் கொஞ்சம் பேரை நீ என்ன செய்ய எடு, அவன் மேல நாங்க அவனுடைய தலையில நாங்க கையை வச்சு என்ன செய்வோம்? இந்த பணிக்காக ஒதுக்கி விடுவோம். ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இதான் இறைபணியாளர்களுக்கான அறிவுரை. இரண்டாவது, மூப்பர்கள் முன்னவர்களுக்காக அறிவுரை இருக்கிறது. அதான் திருச்சபையினுடைய இரண்டாவது பகுதி. நம்ம ஊரை பொறுத்தளவில் ஊர் கமிட்டி இருக்கிறது, சபை இருக்கிறது, மூத்தவர்கள் முன்னவர்கள். இப்பொழுதும் நடக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஒரு பணிப்போர் நடந்து கொண்டே இருக்கிறது என்று அறக்க பறக்க என்னுடைய காதுகளுக்கு வரும். சில சமயங்களில் வெளிப்படையாக வரும். மூத்தவர்களுக்கும் முன்னவர்களுக்கும் என்ன வேலை? என்ன வேலை? உங்களில் தலைவனாக இருக்க விரும்புகிறவன் முதல்ல பணியாளனாயிரு. ரொம்ப தெளிவான மேல்வரி சட்டங்கள் நமக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுக்கு மேல் நான் அதை போக விரும்பவில்லை. மூன்றாவதாக, பங்கேற்பாளர்கள் ஒவ்வொரு திரு அவை சமூகத்திலும், அது சின்ன அமைப்பாக இருந்தாலும் சரி பெரிய அமைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு 10-15 பேர் வேலை செஞ்சுட்டே இருப்பான். நீங்க பாக்குறீங்கல்ல, பெருக்கிக்கிட்டே தெரிவாங்க சிலர் கோயில. அவன் எந்த சாமியார் இருந்தாலும் பெருக்கிக்கிட்டே தான் இருப்பான். பாட்டு கிளாஸ் ஒன்று இருக்கும், அது யார் வந்தாலும் என்ன செய்யிட்டே தான் இருக்கும், பாடிக்கிட்டே தான் இருக்கும். டீச்சர்மாருக்கு வேற வழி இல்லை. எனவே அவர்கள் என்னத்தையாவது ஒன்று என்ன செய்து கொண்டு இருப்பார்கள், செய்து கொண்டே இருப்பார்கள். பங்கேற்பாளர்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் என்று இருப்பாங்க. உன் வீட்டில் இன்னைக்கு கூட்டம், உன் வீட்டில் இன்னைக்கு சுருவம் வருது, இப்படி சொல்லிக்கிட்டே என்ன செய்வார்கள், சளைக்கவே மாட்டாத பங்கேற்பாளர். இவர்களுக்கும் பவுலடியார் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் செய்வது அனைத்தையும் கடவுளுக்காக செய்யுங்கள். என்ன ஒரு அருமையான மேல்வரி சட்டம் பாருங்க. நான் ஒரு குறிப்பிட்ட பங்கிற்கு ஒரு குறிப்பிட்ட ஆளோடு பூசைக்கு போனேன். பூசை வைக்கல, பூசைக்கு போனேன். அப்போ அந்த பூசையில் ஒரு பொம்பளை ரொம்ப குறுக்க நெடுக்க நடந்துக்கிட்டே இருந்தாங்க. நான் பூசை பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்போ என்னை கூட்டிகிட்டு போன ஆள்கிட்ட நான் கேட்டேன், கண்டிப்பாக அவள் அன்பிய பொறுப்பாளராக இருப்பார் சரியான்னு கேட்டேன். அந்த அம்மா, நீ கரெக்டாக கெஸ் பண்ணிட்ட, இந்த ஏரியாவிலே அதிக வட்டிக்கு கொடுக்குறவனும் அவதான். நான் சொன்னேன், நான் அதை கேட்கவே இல்லை. நான் சும்மா கேட்குறவன நீ வம்புல என்ன செய்கிற, இப்போ இழுத்து விடுற. நான் கேட்டது அன்பிய பொறுப்பாளரா, கடவுளுக்காக செய்யணும், கடவுளுடைய மாட்சிக்காக செய்யணும், மேல்வரி சட்டம். நான்காவதாக யாரு? வாடிக்கையாளர்கள், வேடிக்கையாளர்கள். இது என்ன நடந்தாலும் சரிதான், இப்படியே உட்கார்ந்து இருக்கு, என்னமோ ஒன்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே உட்கார்ந்து இருக்கும். அல்லது வேலை செய்யறவனை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கும். வேற என்னெல்லாம் செய்யும் இந்த வாடிக்கையாளர்கள், வேடிக்கையாளர்கள்? வேற என்னெல்லாம் செய்வீங்க? சாமி மாற கம்பேர் பண்ணுவீங்க. வேற என்ன செய்வீங்க? எல்லாம் தெரியாத மாதிரி ஒரு புளிச்ச சிரிப்பு சிரிச்சிட்டு இருப்பீங்க, அவ்வளவுதான். எல்லாம் தெரியும். இது தெரியாத மாதிரி நடிக்கிறதுனால நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறேன். இவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு இயேசுவினுடைய பாதை. நான் ரொம்ப நல்ல உதாரணமாக நான் நினைத்து கொண்டது சக்கேயுவை. அவன் வேடிக்கை பார்க்க தானே உட்கார்ந்துருந்தான். அவன் ஆண்டவர் என்ன சொன்னார்? வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்யணும், தங்கணும், வாப்பா. உள்ள இழுத்தாரு பார்த்தீங்களா? அப்போ இந்த வாடிக்கையாளர்களும் வேடிக்கையாளர்களும் சும்மா இருக்கிற இடத்திலே உட்கார்ந்து என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறதை விட நம்மால முடிஞ்ச சின்ன காரியங்களை என்ன செய்யணும், செய்யணும். திருப்பலி முடிந்தோடனே அங்க எங்கேயும் குப்பையா கிடக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன்.
வெட்டி பேச்ச பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா 2 பெருக்குமாறு எடுத்து என்ன செய்யலாம், அதை பெருக்கலாம், குப்பையை தூக்கி என்ன செய்யலாம், போடலாம். எவ்வளவோ வழிகளிலே நீங்கள் பங்கேற்கலாம். அன்பு மக்களே, இந்த மேல்வரி சட்டங்களை எல்லாம் பின்பற்றாத இந்த சமூகத்தினுடைய இந்த 4ம் இறுதியில் இடரலைத்தான் சந்திக்கும். அதான் நாம் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையிலும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். காரணம், வரலாற்றினுடைய பாடம் அது. இறைவனினுடைய இயக்கமானது, இயேசுவினுடைய இயக்கமானது. உங்கள் எல்லாருக்கும் வரலாறு தெரிந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்தது. இயேசுவினுடைய போதனையை அறிவித்தான், அதற்காக கஷ்டப்பட்டான். கஷ்டப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்ட போதும் இறைப்புகள் என்ன செய்தான், பாடுனான். நல்லா தான் இருந்தா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்ப கெட்டு போச்சு திருச்சபை? எப்ப கெட்டு போச்சு? இவ்வளவு நாளையும் தெரியாதா உங்களுக்கு? 3வது நூற்றாண்டில் பேரரசன், ரோமை பேரரசன் கத்தோலிக்கத்தை என்ன செய்தான், தழுவினான். எனவே அது பேரரசின் மதமாயிற்று. பேரரசின் மதமான உடனே எல்லாருக்கும் பட்டம் பதவி எல்லாம் மாற ஆரம்பிச்சிட்டு, அப்போஸ்தலராக இருந்தவர் பாப்பு அரசரானார். கர்தினால்கள் இளவரசர்களாக மாறினார்கள். இன்றைக்கும் ஆயர்களை யுவர் லார்ட்ஷிப் என்கிறார்கள். நிலப்பிரபுகளாக என்ன செய்தார்கள், மாறினார்கள். அவர்களுக்கு வரி பிரிக்கிறவர்களாக அவர்களுடைய உதவியாளர்கள் என்ன செய்தார்கள், மாறினார்கள். எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா? இயேசுவினுடைய திரு அவை, சாட்சிய திரு அவையாக ஏறக்குறைய 3 நூற்றாண்டுகள் வரை வாழ்ந்த அந்த திரு அவை என்ன ஆயிடுச்சு, இடரெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டு. அன்றைக்கு ஆரம்பித்த இடரல் இன்று வரைக்கும் என்ன செய்கிறது, தொடர்கிறது. அதுதான் யதார்த்தம். எனவே என்னை பொறுத்தளவிலே இவர்கள் 2 பேரையும் தூண்கள் என்று நாம் கூப்பிடுகிற பொழுது, என்னை பொறுத்தளவிலே தூண்கள் அந்த தனிப்பட்ட நபர்கள் அல்ல. நீங்க அதை ஆண்டவர் இயேசு நம்ம பேதுருட்ட பேசும்போதே கண்டுபிடிக்கலாம். பேதுருவா தூணு? அவர் செய்த விசுவாச அறிக்கை தான் என்னது, அந்த அடித்தளம், அதன் மேல் எழுப்பப்பட்ட தூண். தனிப்பட்ட நபர்கள் அல்ல. எனவே இந்த நாளில் நாம் எல்லாரும் சரிதான், யார் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், நான் உட்பட நம்முடைய முதன்மையானவர் யார் என்று தீர்மானிப்போம். நம்முடைய முன்னுரிமை எது என்று தீர்மானிப்போம். அது தீர்மானிச்சிட்டோம்னா எல்லாம் சரியாயிரும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணாலும் அது குணமடையாது. எனவே எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்கு தம்பி, உடனே வாசிக்க முடியுமான்னு தெரியல. 2 வரி. உமக்கொப்பானவர் யாருன்னு ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா? உமக்கொப்பானவர் யார் ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமா? ரொம்ப அருமையான பாட்டு. இந்த கவிக்கு வரும்போதும், இந்த கவியை திரும்ப திரும்ப தரிசிக்கிற போதும் எல்லாரும் சொல்லுவான், உமக்கொப்பானவர் யார்? யாரை பார்த்து? யாரை பார்த்து? யாரை பார்த்து? யாரை பார்த்து? சேஷராசாவை பார்த்து உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யாரப்பா அப்படிமா. பங்களாவுக்கு வந்துட்டா, கடற்கரைக்கு போயிட்டா, சவ கூட்டத்துக்கு வந்துட்டா, சங்க கூட்டத்துக்கு போயிட்டா, பாட்டு எப்படி மாறிடும்? அதாவது சொல்லுங்க, நல்ல பாட்டு கட்டுறீங்களா, அதையாவது சொல்லுங்க. எனக்கொப்பானவர் யார்? இதான் பிரச்சனை. இவ்வளவு நேரம் நான் சொன்ன பிரசங்கமே இதான். இல்லவே இல்லை. பங்கு சமூகமாக நாம் வளர நினைத்தோம் என்றால் நம்முடைய முதன்மையானவர் யார் என்பதை உணருங்கள். உங்களுடைய முன்னுரிமைகள் எது என்பதனை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதன் மூலமாக ஒரு அருமையான பங்கு சமூகத்தை, கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு பங்கு சமூகத்தை நாம் அனைவரும் இணைந்து உருவாக்க இறைவனுடைய அருள் துணையும் நம் புனிதர்களுடைய பரிந்துரையும் நமக்கு கிட்டுவதாக. ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.